ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த கான்ட்ராக்ட் லவ் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க காய்ஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கடைசியா நேத்து நம்ம ஹீரோ நீ ஏன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போய் என்னது உன் கூட இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி நீ வேலை பார்க்கணும், அதைத்தான் நான் மீன் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதனால இப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா கடுப்பாகி அப்படியே நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சு, இங்க பாரு, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. நீ உன் பணத்தை வச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற, அது ஏன் கிட்ட நடக்காது. இன்னொருக்க மட்டும் நீ இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ண, அப்புறம் நான் பிரஸ் கிட்ட போயிருவேன் அப்படின்ட்டு அவன் ஷூவை போட்டு நல்லா மிதிப்பாளா. இதனால வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ டக்குன்ட்டு கால் எடுத்துருவான். பட் அந்த செகண்ட்ல நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழ போக நம்ம ஹீரோ லபக்குன்னு பிடிச்சிருவான். இவங்களை பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது, நல்லா ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து அவளோட அக்கௌண்ட் நம்பர் எழுதி, இங்க பாரு, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சாவகாசமும் கிடையாது. இப்ப என்னோட கிளினிக் இருக்க பில்டிங் நீ தானே வாங்கியிருக்க, சோ என்னோட டெபாசிட் அமௌண்ட் மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு, மித்ததெல்லாம் நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜின்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அவ ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சு இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் போட்டிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி தெருவா அலைஞ்சு எப்படியும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு உள்ள போவாளா. அது பார்த்தா ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவா இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே உள்ள போவா. இப்ப அங்க பார்த்தா அந்த ஜின் பொண்ணு கூட இன்னொரு பையன் இருப்பான், அவன் பேரு சாங். இவங்க எல்லாம் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க போல. ஆக்சுவலி அவனுமே இந்த டான்ஸ் ஸ்டுடியோல ஒரு மெம்பர் தான் போல. இங்க எதிர்ச்சியா அவனை பார்த்தனாலதான் ஜின் வந்து நம்ம ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் போட்டு இங்க வர வச்சிருப்பா. அதுக்கடுத்து இவங்க 3 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நடுவில் அந்த சாங்குக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லி இருந்துச்சு போவான். அப்ப நம்ம ஜின் கேப்பா, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃப்ல இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அது ஒண்ணும் இல்ல, நான் என்னோட பழைய கிளினிக்கை விட்டு வேற ஏதாண்டு ஒரு புது கிளினிக் ஆரம்பிக்கலான்ட்டு யோசிக்கிறேன். ஏன்னா அதோட ஓனர் அந்த பில்டிங்கை இடிக்க போறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்போ இவங்க 2 பேரும் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்க டைம்ல இன்னொரு பொண்ணு இந்த இடத்துக்கு வருவா. இவ வேற யாருமே இல்ல, ஸ்டார்டிங்ல ரீயூனியன் பார்ட்டில நம்ம ஹீரோனை லைட்டா இன்சல்ட் பண்ணுவாள், அந்த மூன் தான். அவ வந்து, ஏ என்ன யூன், நீ இந்த பக்கம், ஜின்னு ஓகே இங்கதான் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்கா, அதனால அவளை இந்த ஏரியால பாக்குறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் ஆனா நீ அந்த கிராமத்து சைடுல இருப்ப, நீ என்ன இப்ப சிட்டி பக்கம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயினே ஏற்கனவே நொந்து போய் தான் வந்திருக்கா, இதுல இவ வேற போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பா. கரெக்டா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோவும் கால் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இருக்கிற எரிச்சல்ல அப்படியே அந்த காலை கட் பண்ணி விட்டுருவா. ஆனா நம்ம ஹீரோ அவளை சீக்கிரத்துல விட்டுருவானா. அவன் இப்ப ஒரு டெக்ஸ்ட போட்டு விடுவான், நீ மட்டும் இப்ப என் காலை எடுக்கல, நாளைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா உன்னோட அந்த பழைய கிளினிக்கை நான் இடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பேத்திக்கிட்டு இருப்பானா. இதுல இன்னொரு பக்கம் அந்த மூன் வேற, ஆமா உன்னோட கிளினிக்ல நான் சொன்ன மாதிரி டாக் எல்லாம் எதுவும் வராதுல்ல, நீ இப்ப வரைக்கும் சில மாட்டுக்கு மட்டும் தானே ஊசி போட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோனுக்கு 2 சைடு இருந்து பிரஷர் வந்தனால இப்ப ரொம்ப கடுப்பாய் போய், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அங்க கிராமத்து சைடு மாதிரி இருக்கிற ஏரியால என்னோட கிளினிக்கை வச்சுட்டு என்னால மேனேஜ் பண்ணவே முடியல, அதனால தான் நான் சிட்டிக்கு என்னோட கிளினிக்கை மாத்தலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவா. இதை கேட்டோன்னு அந்த மூணு ஜின்னு எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோயினா அப்படியே அந்த மூணை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயின் அவ வாயிலே அடிச்சு அழுதுகிட்டு இருப்பா. உனக்கு பிரச்சனை வேற எங்கேயுமே இல்ல, இந்த வாய் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி பார்த்தா நம்ம ஹீரோ வேற இருப்பான். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்கு வந்திருப்பான்னா, நம்ம ஹீரோ உனக்கு ஒரு பில்டிங் நான் கிஃப்டா தரேன்னு சொல்லி சொன்னான்ல, அந்த இடத்துல நின்னுதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இங்க வந்திருப்பா. இங்க பாருங்க, எனக்கு இந்த பில்டிங் ஒன்னும் நீங்க ஃப்ரீயா தர வேண்டாம், பட் நீங்க ரொம்ப என்ன போட்டு உசுர வாங்குறனால உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக எனக்கு நீங்க ஒரு 15 லட்சம் கொடுத்துருங்க. என்ன, நான் வெளியே லோன் வாங்காம உங்ககிட்ட லோன் வாங்கினதா நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்ப இந்த பில்டிங் உனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமா, நான் வேண்டான்னு சொன்னா நீங்க விடவா போறீங்க, அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல இருந்து நம்ம 2 பேரும் பார்ட்னர். இந்த பில்டிங்கை நீங்க எனக்கு கிஃப்டாலாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், பட் என்னோட பார்ட்னரா இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஏற்கனவே ஒரு 15 லட்சம் கொடுக்க போறீங்க தானே, அதை வச்சு நான் எப்படியா நீங்க கிளினிக் ரன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாளா. நம்ம ஹீரோ யோசித்து பாப்பான், ஓகே இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோர்ஸபிளா அவ கையை பிடிச்சி இழுத்து நம்ம டீல் இங்கே லாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்குவான். அடுத்த அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த பழைய கிளினிக்கு போய் நல்லா குடிப்பா. என்னதான் இருந்தாலும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளினிக், இதை விட்டு நான் பிரிய போறேன், என்னால ஏத்துக்கவே முடியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அந்த புது பில்டிங்ல ஹாப்பியா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபுல் இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்திருப்பா, வேற வழி இல்ல, ரியாலிட்டி எதுவோ அதுபடியே போயிருவோம் அப்படின்ட்டு இப்ப இந்த பில்டிங்ல அடுத்த கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையெல்லாம் அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இந்த இடத்தையே நம்ம ஹீரோயின் சூப்பரா ரெடி பண்ணிடுவா. இப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வருவானா. பார்த்தா கதவு லாக்காலா இருக்காது, அது வாட்டுக்கு பப்பரப்பான்னு திறந்து கிடக்கும். நம்ம ஹீரோவும் சரி என்ன இப்படி திறந்து கிடக்குன்னு உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் கதவை போட்டாம நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு காலையில இருந்து வேலை பார்த்த டயர்டு போல, அதனாலதான் மேடம் சுத்தி யார் இருக்கான்னு கூட தெரியாம நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கத பார்த்தனையும் நம்ம ஹீரோ, இவ என்ன இவ்வளவு தைரியமா கதவை திறந்து போட்டு தூங்குறா அப்படின்ட்டு கொஞ்சம்
கொஞ்சம் க்ளோஸா வருவானா. க்ளோஸா வந்தவன் டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோயினை மெய் மறந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வேற தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. ஆனா இப்ப கண்ணை முழிச்சு பார்த்தவ அரகுற தூக்கத்துல இது கனவுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கண்ணத்தை பிடிச்சு கிள்றதும் கொஞ்சறதும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் அவளுக்கே ரியலைஸ் ஆகும் இது கனவு இல்ல, இவன் நேர்ல வந்து உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஐயோ சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தூக்க கலக்கம், நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ கேட்பான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இங்கேயே படுத்து தூங்குற, உன்னோட வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னது வீடா, நான் இன்னும் அப்பார்ட்மெண்ட்டே பார்க்கல, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ரெண்டுக்கு வீடு எடுக்கணும்னா கூட அவ்வளவு காசு ஆகும், அதனாலதான் பேசாம கிளினிக்லயே படுத்து தூங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது, நான் முதர்ந்த கிளினிக்லயும் இப்படிதான் கிளினிக் பிளஸ் வீடு ரெண்டையுமே சேர்த்து நான் ஒண்ணா வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோ, நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க நிறைய ரூம்ஸ் இருக்கும், ரொம்ப சீப்பான ரெண்ட் தான், ஓகேனா சொல்லு, இப்பயே நம்ம அங்க கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா, அப்படியா எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப சிம்பிளா, வேற எந்த இடமும் இல்ல, என்னோட வீடுதான், வா ஒன்னா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு என்னோட வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் உடனே கடுப்பாயிரும், டே உனக்கு வேற வேலையே இல்லையா, என்னோட புது பில்டிங் உன்னோட கிளினிக்க மாத்துன்னு போட்டு உசுர வாங்குற, அடுத்து இப்போ உன்னோட வீட்டுக்கு வேற வான்ட்டு உசுர வாங்குற, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கிளினிக் ஓபன் பண்ண போறா போல. உடனே அப்படியே சாமிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பா. அந்நேரம் கரெக்டா இவ ஃப்ரெண்டு ஜின் கால் பண்ணுவா, நீ சாரிடா என்னால இப்போதைக்கு வர முடியாது, நைட்டு வேணா வர, அது மட்டும் இல்லாம சாங்கு கிட்டையும் நீ கிளினிக் ஓபன் பண்ற பத்தி சொல்லியிருக்கேன், அவனும் அங்க வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப பின்னாடி பார்த்தா யாரோ ஒரு ஆளு பெரிய பொக்கேவை எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படி பயந்துட்டு யாருன்னு போய் பாப்பாளா, பார்த்தா அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட மேனேஜர். ஆக்சுவலி இவ்வளவு பெரிய பொக்கேவை நம்ம ஹீரோ தான் கொடுத்து விட்டுருப்பான் போல. அது மட்டும் இல்லாம அவன் மேனேஜர் கிட்ட சொல்லி இவளை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருப்பான் போல. ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டனியும், இவன் இங்க குடுக்குற டார்ச்சர் பார்த்தாதுன்ட்டு லஞ்சுக்குன்னு தனியா வெளியே கூட்டு வேற போய் டார்ச்சர் பண்ண போறானா, நான் அங்க போனா தானே அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோ கூட லஞ்ச் சாப்பிட கூடாதுங்கிறக்காகவே இந்த மேனேஜர் எங்கேயே பிடிச்சு வச்சுக்கிட்டு இங்க இருக்க பல வேலையை செய்ய வைப்பா. அதுக்கடுத்து செஞ்சு முடிச்சுக்கிடுத்து 2 பேரும் ஒன்னா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதுவே இன்னொரு பக்கம் பார்க்கணும், நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் 2 பேரையுமே காணுமே அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ இவளோட கிளினிக்கு வந்து பார்த்தா அங்க இவங்க 2 உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, டே மேனேஜர் நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு குரல் கொடுப்பான். அந்த மேனேஜருக்கு பாவம் அப்படியே பொறை ஏறிக்கிட்டு, ஐயோ பாஸ் ஒண்ணும் இல்ல, நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறக்காக தான் இங்க இருந்தேன், நான் இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேவேமா தட்டு மாதிரி ஓடிடுவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே சிரிப்பா வரும், என்ன பாஸ் நீங்க இன்னும் சாப்பிடலையா, எனக்காக இவ்வளவு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருந்தீங்க, அச்சோ சாரி எனக்கு நிறைய வேலையா ஆயிருச்சு, அதனாலதான் வர முடியல, நீங்க தான் இப்ப இங்க வந்துட்டீங்கல்ல, வாங்க ஒன்னா நூடுல்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா அவனை கலாய்ச்சிக்கிட்டே கூப்பிடுவா. பட் இப்ப இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு சாங் வருவான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு எங்க இருந்து தான் கடுப்பு வரும்னு தெரியல, அவ்வளவு கடுப்பா யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அடுத்து இப்ப சாங் கேட்பான், சரி ஓகே சார் யாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு, என்னோட பிசினஸ் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கும். அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ற, என்ன பத்தி சொல்லணும்னா மட்டும் உனக்கு கசக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டா கடுப்பாயிக்கிட்டு இருப்பான். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இதுவே இப்போ நம்ம ஹீரோயினோட கிளினிக்கு வெளியே தான் காட்டுவாங்க. அங்க கரெக்டா அந்த 3 பொண்ணு கிராஸ் ஆகி போவா. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய பொக்கேவை பாப்பாளா, அதுல நம்ம ஹீரோயினோட பேர் வேற எழுதிருக்கும். இதுலயே அவ கண்டுபிடிச்சிருவா இதுதான் நம்ம ஹீரோயின் புதுசா ஆரம்பிச்சிருக்க கிளினிக் அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சனே அவளுக்கு செம்ம கடுப்பாகும். இப்படி ஒரு டாப் பிளேஸ்ல அவ இந்த கிளினிக் வச்சிருக்கா, நல்லதுக்கு இல்லையே இது, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பாளா. அங்க பார்த்தா அந்த 3 ஜின்னு இன்னொரு ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காள, அதனால இவகிட்ட ட்ரீட் கேட்டு இந்த 3 பொண்ணு தான் இங்க வர சொல்லியிருக்கும். கூடவே சேர்த்து அந்த ஜின்னையும் வர சொல்லியிருப்பா. ஆக்சுவலி இந்த 3 பொண்ணோட ஐடியாவே நம்ம ஹீரோயினை எப்படியே இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான். இது நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும், ஆனாலும் வேற வழி இல்லாம இவ இன்வைட் பண்ணிட்டான்னு சொல்லி இவ்வளவு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்க வந்திருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்தனையும் அப்படியே அந்த 3 பொண்ணு, பரவாயில்லையேப்பா, எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த சிட்டில அது ஒரு பெரிய ஏரியாலே உன்னோட கிளினிக் ஆரம்பிச்சுட்டு, அப்பனா இப்ப உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணுமே, சரி இவ்வளவு ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கே, அப்பனா நீ எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு இந்த ஜின் பொண்ணு, நீங்க என்ன விளையாடுறீங்களா, இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல நம்மளுக்கு எப்படி அவ ட்ரீட் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த 3 பொண்ணு உடனே, நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற, இப்பதான் அவகிட்ட நிறைய பணம் கண்டிப்பா இருக்கணுமே, அதை வச்சு அவ நம்மளுக்கு ட்ரீட் கொடுக்க மாட்டாளா, இல்லனா இன்னும் அவ பினான்சியல் அன்ஸ்டேபிளா தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை குத்தி காமிச்சு பேசுவாளா. இதனால நம்ம ஹீரோயின் லைட்டா ட்ரிகர் ஆகி, விடு ஜின், அவ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு உங்க 3 பேருக்கும் நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெனு கார்டை போப்பாளா. அங்க பார்த்தா ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்வளவு ரேட்டுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு மட்டுமே 10,000க்கு மேல சார்ஜ் பண்ணுவாங்க போல. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின், ஐயோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் பார்த்து கரெக்டா அந்த வெயிட்டர் அங்க வந்து ஒரு ஒயின் வைப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், நாங்க ஒயின் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த வெயிட்டர், இது நீங்க ஆர்டர் பண்ணல மேடம், பட் உங்களுக்காக அங்க ஒரு ஜென்டில்மேன் உட்கார்ந்திருக்காரு
தெரியல, அவர் தான் ஆர்டர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும் நம்ம ஹீரோன் அப்படி டக்குன்ட்டு மெனு கார்டு பின்னாடி ஒளிஞ்சுக்குவா. ஐயோ இவன் என்ன இங்க பண்றான், ஏற்கனவே இவளுக தொல்லையே தாங்கல, இதுல இவன் வேறையா அப்படிங்கிற மாதிரி அவன் யாருன்னே தெரியாத மாதிரியே நடிப்பாளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இவன் நம்மள யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறா, அப்பனா இவ கண்டிப்பா பணத்தாசை பிடிச்சவளா இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த 3 தான் காட்டுவாங்க. அவ சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இதுதான்ப்பா இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையே, நான் எங்க போனாலும் எனக்கு ஃபேன்ஸ் கிடைச்சிடுறாங்க, இப்ப கூட பாரு அந்த ஆளு எனக்காக ஒயனை இங்க வர வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ என்ன நடக்குதுன்னு தெரியாம பிகு பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப உடனே நம்ம ஹீரோயின் நான் அந்த வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அங்க இருந்து போவாளா. அடுத்து இப்ப தனியா போயிட்டு நம்ம ஹீரோக்கு தான் டெக்ஸ்ட போட்டு ஒழுங்கு மரியாதை இப்ப வந்து என்ன மீட் பண்ணு, நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவனை தனியா கூப்பிடுவா. சரி அவளை போய் பாப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோ கேட்பான். அதுல அந்த 3 பொண்ணும் பக்கத்துல உட்காந்துருந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. இவளுக்கு எப்படி அந்த இடத்துல கிளினிக் ஓபன் பண்றதுக்கு காசு கிடைச்சிருக்கும், ஒருவேளை ஏதாண்டு ஒரு ரிச்சான ஓல்டு மேனுக்கு மிஸ்ட்ரஸா இருப்பாளோ, அதனாலதான் அவ கையில இவ்வளவு பணம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க இப்படி பேசினையும் அந்த ஜின் பொண்ணு வந்து தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சப்போர்ட் பண்ணி பேசுவா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டே தான் நடப்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நல்லா புடிச்சு நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருப்பா. ஏற்கனவே எனக்கு பல பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற ஏன்டா கரெக்டா இந்த டைம் பார்த்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க, சரி வந்த அமைதியா ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே, எதுக்கு எங்க டேபிளுக்கு ஒயின்ல ஆர்டர் பண்ற அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ என்னமா இது நீ இப்படி கோச்சிக்கிற, என்னோட பிசினஸ் பார்ட்னருக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் கூட நான் கொடுக்க கூடாதா, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் க்ளோஸா வந்து பேசுவான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பாகி நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, சோ இந்த வேலையெல்லாம் வேற யாரையும் போய் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களா. நம்ம ஹீரோயின் பில் பே பண்றக்கா வருவா. பார்த்தா பில் அமௌண்ட் 40,000. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கும். பட் அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கேஷியர் பொண்ணு ஐயோ வெயிட் பண்ணுங்க மேடம், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இன்னும் அதிகமான ரூபா கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா நெஞ்சு வழியே வர ஆரம்பிச்சிரும். பட் ஆனா அந்த பொண்ணு உங்களோட பில்ல ஏற்கனவே அந்த ஜென்டில்மேன் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மீன் பண்ணி சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோயின் இவன் எதுக்கு நம்மளோட பில்ல செட்டில் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே வெளியே வருவாளா. அங்க பார்த்தா இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பயும் அந்த 3 பொண்ணு நம்ம ஹீரோ என்னமோ அவளுக்காக வெயிட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துட்டு வா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு கார்ல கூட்டு போயிருவான். இதனால அந்த 3 பொண்ணுக்கு செம நோஸ் கட் ஆயிரும். அடுத்து இப்ப கார்ல போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டே வருவான். இவங்களா தான் உன் ஃப்ரெண்ட்ஸா, அந்த ஜின் பொண்ணு ஓகே, ஆனா அதை தவிர்த்து அந்த மித்த 2 பேர் கூடலாம் தயவு செஞ்சு இனிமேல் எங்கேயும் வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் யார் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு என்ன பாஸ் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா அவன் மேல எரிஞ்சு விழுந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ மைண்ட் பண்ணிக்காம உனக்கு அப்படியே வெளியே பொண்ணு ஆசையா இருந்துச்சுன்னா இனிமேல் அவங்க கூட போகாத ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். இப்ப அப்படியே அடுத்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனோட போன்ல நிறைய போட்டோஸ் காட்டுவான். என்னன்னா அவங்க அம்மா இதுல ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லி ரொம்ப உயிரை வாங்குறாங்களாம். அதை பத்தி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி அதான் இதுல இருக்க பொண்ணுங்களா நல்லா தானே இருக்காங்க, யாரான ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்போதைக்கு எனக்கு சுத்தமா கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் எங்க அம்மா வாயை அடைக்கணும்னா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டா ஷாக் ஆயிரும். அப்புறம் தான் நம்ம ஹீரோ தெளிவா சொல்லுவான். இவனும் நம்ம ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஃபேக்கா நடிக்கணுமா, அதுக்காக ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா என் கூட நீ 3 மாசம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி டேய் உனக்கு வேற வேலையே இல்லையா, புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பியா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அதுல நான் தான் உனக்கு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணுமா, என்னால முடியாதுப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தலைதறிக்க ஓடுவாளா. ஆனா நம்ம ஹீரோவும் விடாம பின்னாடியே வந்து இங்க பாரு இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கலாம், ஆனா நான் பார்த்ததுலயே என் பணத்து மேல ஆசைப்படாம ஜென்யூனா இருந்த பொண்ணு நீதான், அதனாலதான் உன்னை சூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயினா ஐயோ வேணாம்பா வம்பே, ஏற்கனவே உன்கிட்ட சிக்கிக்கிட்டு நான் படாத பாடு படுறேன் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ ஜஸ்ட் நான் உன்னை நடிக்க தானே சொல்றேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா நடிக்கணுமா, நான் இன்னும் ஒரு தடவை கூட என் வாழ்க்கையில லவ்வே பண்ணலடா, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நடிக்கணும்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னது இவ்வளவு வயசாகியும் உனக்கு இன்னும் ஒரு லவ் கூட இல்லையா அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும். இல்ல நான் ஒரு ஃப்ளோல தெரியாம உளறிட்டேன், நான்லாம் பல பசங்களை டேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சீனை போடுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ ஓ நீ பல பசங்களை டேட் பண்ணிருக்கியா, இரு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம் அப்படின்ட்டு இப்ப லைட்டா க்ளோஸா வருவானா. பக்கத்துல வந்து நம்ம ஹீரோனுக்கு அப்படி ரொம்ப வெக்க வந்துரும், ரொம்ப பிளஷ் ஆயிருவா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோ
என்னமோ நீ பல பசங்களை டேட் பண்ணிருக்கேன்னு சொன்ன, இப்ப நான் ஜஸ்ட் பக்கத்துல வந்ததுக்கே இப்படி நர்வஸ் ஆகுற, அப்ப நீ போய் தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி அவ ஹேண்ட்பேக் வச்சு ஒரு அடி, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மூஞ்சி ஒரு பக்கமா திரும்பிக்கும். அப்படியே அடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததா யோசித்து பாப்பா. ஆக்சுவலி அவளுக்கு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி ஒன்னு இருந்திருக்கும். அது வேற யாருமே இல்ல, இந்த சாங் தான். அவனும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல் டைம்ஸ்ல ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். பட் ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மூன் பொண்ணு வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சாங்கும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அவன் உன்னை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறான், பாவம் நீ சிங்கிளா இருக்கங்கிறக்காக தான் உன்னை நல்லா பேம்பர் பண்ணி ரொம்ப க்ளோஸா இருந்து கவனிச்சுக்கிறான், அதை நீ ஒண்ணு தப்பா லவ்னு எடுத்துக்காத, அவன் உன்னை பாவம் பார்த்துதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அப்புறம் என்ன, இப்படி சொன்னோனையும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சாங் கிட்ட பேசுறதே அவ்வளவா குறைச்சிருப்பா. சோ அவளோட ஸ்கூல் டைம் லவ் ஸ்டோரி அப்படி இன்கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிருக்கும். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஜின் இருக்கிற டான்ஸ் ஸ்டுடியோக்கு தான் போவாளா. அங்க போனோன்னு ஜின் இவளை பிடிச்சிட்டு, உன் லைஃப்ல என்னதான்ப்பா நடக்குது, நான் கூட நீ சாங்கோட திரும்பி கமிட் ஆயிருவேன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா ஏதோ ஒரு புதுசா ஒரு ஆள் வந்து வா கார்ல போலாம் அப்படிங்கிற மாதிரி உன்னை கூட்டலாம் போறான், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் பதில் சொல்லாம இப்ப அப்படியே அந்த ஜின்னு கிட்ட, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு காரணமே இங்க நிறைய பசங்க கூட நான் டான்ஸ் ஆடணும், அப்பனா தான் எந்த ஒரு பையன் என் பக்கத்துல வந்தாலும் எனக்கு ரொம்ப பிளஷிங்கா இருக்காது, அதுவும் மெயினா அந்த கிறுக்க இனிமேல் என் பக்கத்துல வந்தா எனக்கு பிளஷே ஆகக்கூடாது, அதுக்காக தான் இங்க நிறைய பசங்க கூட நான் டான்ஸ் ஆட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே அப்படியே சாங் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப சாங் கூட டான்ஸ் ஆடுறப்பதான் நோட் பண்ணுவா. இத்தனைக்கும் சாங் அவளோட ஸ்கூல் டைம் கிரஷ், அப்படி இருந்துமே அவன் கூட க்ளோஸ் ஆடுறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி பிளஷிங் மூமெண்ட்ஸே இருக்காது, நர்வஸாவும் ஆக மாட்டா, ஒரு மாதிரி ஸ்டெடியா தான் இருப்பா. இதை யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆயிரும், என்னடா இது, இவங்க யார்கிட்டயும் நம்மளுக்கு நர்வஸ் ஆகல, அவன் கிட்ட மட்டும் அவ்வளவு நர்வஸ் ஆகுது, ஹார்ட் பீட்ல அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அங்க இருக்க சில பேர் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அதுல நம்ம சாங் ஜின்னு இவங்களும் கூட சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ விடாம கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அவன் மேல செம கடுப்புல இருக்கா, அதனால இப்ப அப்படியே அந்த போன் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாளா. ஆனா இவன் இப்படி காலை இக்னோர் பண்ணனியும் இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா ஈகோ டச் ஆயிரும். அதனால எவ்வளவு தைரியம் இருந்தா இவ ஏன் காலே கட் பண்ணுவா, நாளைக்கு இவ்வளவு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. வேலையா நம்ம ஹீரோயினோட கிளினிக்கு போய் அவளை தான் மீட் பண்ணுவான். இப்ப அப்படியே மீட் பண்ணி திரும்பி அந்த கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரியே இருக்க மாட்டா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, வெயிட் பண்ணு, நான் முழுசா பேசி முடிச்சுக்கிறேன், நீ மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா 3 மாசத்துக்கு நடிச்சேனா நீ இந்த கிளினிக்கு வாடகையே கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. நீ இந்த பில்டிங் எனக்கு கிஃப்டா கொடுக்கறேன்னு சொன்ன, அதுக்கு அடுத்து இதுல பிசினஸ் பார்ட்னரா ஆயிக்கிட்ட, இப்ப திடீர்னு ரெண்ட் எல்லாம் கேக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நீ தான் எந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேல, அதனால தான் நான் எல்லார்கிட்டயும் எவ்வளவு ரெண்ட் வாங்க வேணும் அதே அமௌண்ட் உன்கிட்டயே வாங்க போறேன், அந்த ரெண்ட் ஒன்னும் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் மாசத்துக்கு 70,000 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே சோலி முடிஞ்சு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஒழுங்கா நான் சொன்ன ஆஃபர் எடுத்துக்கோ, ஜஸ்ட் 3 மாசம் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சா போதும், இங்க நீ வாழ்நாள் பூரா ரெண்டே கொடுக்காம உன் கிளினிக்கை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பாளா. இப்படியே நைட் ஆயிரும். அப்பன்னு பார்த்து அந்த சாங் ஒரு பெட் டாக கூப்பிட்டுக்கிட்டு இவளோட கிளினிக்கு வந்திருப்பான். கூட ஒரு பொண்ணு வந்திருக்கும், ஏதோ ஒரு தெரிஞ்சவங்களோட டாகுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் போல, அதுக்காக தான் இங்க கூட்டு வந்திருப்பானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டாகை செக் பண்ணிட்டு, கொஞ்சம் அதுக்கு உடம்பு சரியில்லை, நான் அன்னைக்கு நைட்டு பூரா அதை வாட்ச் பண்ணிட்டு அப்புறமேல உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்றேனே அப்படிங்கிற மாதிரி அந்த டாகோட ஓனர்ட்ட சொல்லிட்டு இப்ப நம்ம சாங்க பார்த்து தான் கேட்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஜின்னோட ஹாஸ்பிட்டல் உனக்கு பக்கமா தானே இருக்கும், அங்க போகாம இங்க கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இவளே கேட்பா. அதுக்கு நம்ம சாங் அப்படியே, இல்ல உன்னை பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன், சரி இப்ப நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கிளம்புவாங்களா. இவங்க 2 பேரும் வெளியே கிளம்புற நேரமா பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் இந்த கிளினிக்கு வருவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிரும். ஆனாலும் இவனை கண்டுக்காத மாதிரியே அப்படியே உள்ள போயிருவான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள போய் பாப்பானா, நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு மாதிரி டயர்டா இருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் ஒரு பெரிய ஹோப்போட இந்த கிளினிக் ஆரம்பிச்சேன் தான், எல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் இவ்வளவு பெரிய சிட்டில என்னால சாதிக்க முடியுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் சர்வே ஆக முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு, நான் கண்ட மணிக்கெல்லாம் என் பணத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், நான் ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல ஒரு நல்ல growth இருந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன். சோ ஓ மேல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கதும் அப்படிதான், உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் உனக்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரிதான் உன்னை ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருன்னு சொல்லி கேட்டதுமே டக்குன்னு எடுத்த முடிவு கிடையாது, உன்னோட ரியல் ட்ரூ கேரக்டருக்காக மட்டும்தான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். சோ என்னைக்குமே நீ உன்னை பத்தி குறைச்சு எடை போட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் என்ன யோசித்தான்னு தெரியல. திடீர்னு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, சரி நீ சொன்ன மாதிரியே உன்னோட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட மேனேஜர் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் நடுவில் உட்காந்துருப்பானா. என்னன்னா இன்னைக்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கான்ட்ராக்ட்ல மெயினா என்ன எழுதியிருக்கும்னா, நம்ம ஹீரோ தான் மெயின் ஹெட்டே, அவன் சொல்றபடிதான் நம்ம ஹீரோயின் 3 மாசத்துக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ திடீர்னு நேத்து சாங் எங்க பார்த்தான்ல, அதை யோசித்து பார்ப்பான். அதுக்கடுத்து இப்ப அடிஷனலா ஒரு பாயிண்ட் வேற ஆட் பண்ணிக்குவான். நீ இந்த 3 மாசம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சாலுமே இந்த 3 மாசத்துக்கு நீ எந்த பசங்க கூடயும் க்ளோஸா பிஹேவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சாங்க மைண்ட்ல வச்சே தான் அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் பெருசா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்க மாட்டா. அவ அப்படியே ஓகே அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணிடுவா. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். பட் இது எத்தனை நாளைக்கு? இவங்க 2 பேருக்குள்ளதான் ஏற்கனவே லைட்டா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கே, அது எப்படிலாம் டெவலப் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்ட் நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். பை.